இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 1/x, அப்புறம் டபுள் = 1/x, மறுபடியும் 1/1.25. ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இஸ்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டபுள் இஸ்டு அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் எப்படி போடுறேன்னா 1/5. ஸோ இங்கே இஸ்டு இருக்குல்ல, ஸோ இது கீழே நான் என்ன எழுதணும் 1/x அப்படின்னு அர்த்தம். ஸோ டபுள் இஸ்டு இருக்கிறதுனால நான் ஈக்குவல் டுன்னு போடுறேன். ஸோ இப்போ இதை எப்படி எழுத போகிறேன் 1/x டிவைடட் பை 1/1.25 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1/x இந்த சைடில் கொண்டு போயிடுறேன். இந்த 1/1.25 வந்து இந்த சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ 1/5. ஸோ இது டிவிஷனில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது மல்டிப்பிளில் வருமா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1.25 அப்படின்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 1/x இருக்குது. ஸோ இந்த 1/x அந்த சைடில் வரும்போது மல்டிப்பிள் 1/x அப்படின்னு வருமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாயிண்டில் இருக்குது, இங்கே வந்து ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஹோல் நம்பராக மாற்ற போகிறேன். அப்போ மாற்றணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டு இது நம்பர் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 1/5 × 100 டிவைடட் பை 125 ஈக்குவல் டு 1/x × 1/x அப்படின்னு வருமா? ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதா நம்ம பார்க்கலாம். ஸோ 5 டேபிள்ஸில் பண்ணலாமா? 1 5 are 5, இது வந்து 20 டைம்ஸ் வருமா? ஸோ மறுபடியும் நான் மல்டிபிள் பண்ணும்போது இது 4 டைம்ஸ் வரும், இது வந்து 25 டைம்ஸ் வருமா? அப்போ எனக்கு என்ன இருக்குது 4/25 ஈக்குவல் டு 1/, நான் இந்த x × x ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஸோ x ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போது இதை இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதுவும் வந்து ஸ்கொயர் வேல்யூமாக மாற்றிக்கிறேன். அப்போ 2 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு அப்போ 1/xோட வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1/xோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 5/2. ஸோ ஆன்சர் வந்து 5/2. 1/xோட வேல்யூ கேட்டாங்கன்னா 2/5ன்னு எழுதணும், எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா 5/2 அப்படின்னு எழுதணும்.